சிலுவை மரணத்தை நாம் பார்க்கும் பொழுது 2 காரியம் நமக்கு தெரிகிறது. சிலுவையில தேவன் நமக்காக, இயேசு நமக்காக பட்ட பாடுகள், அவமானங்கள், வேதனைகளை பார்க்கும் பொழுது தேவன் நம்மேல் வைத்த அன்பை நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால வேதம் சொல்லுது, அவர் நமக்காய் மரித்ததினாலே நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். எஸ், அது ரொம்ப உண்மை. ஆனா அதே சைடு இயேசு பட்ட பாடுகளை, அவமானங்களை, நிந்தைகளை, வேதனைகளை நாம் பார்க்கும் பொழுது, ஐயோ, பாவம் இவ்வளவு கொடிதானதா, பாவத்தினுடைய பலன் இவ்வளவு மோசமானதா என்று அதை விளங்க பண்ணினார். இது போலதான் இங்கேயும் எகிப்திலிருந்து இருப்பு காலவாய் என்று தேவன் சொல்வது, அந்த பாவத்தினால் உண்டாகிற அடிமைத்தனம் சும்மா இரும்புக்குள்ள இரும்பு சங்கிலியால கட்டப்படுறது இல்லை, அந்த இரும்பை உருக்குகிற அக்கினி, அவ்வளவு ஹீட், அவ்வளவு வேதனை, அவ்வளவு கொடுமை. அப்படி ஹீட் இருக்கிற இடத்துல ஒரு இளைப்பாறுதல் இருக்க முடியுமா சொல்லுங்க? அப்ப பாருங்க எவ்வளவு மோசமானது. அந்த இருப்பு காலவாய் என்று கர்த்தர் அயன் ஃபர்னேஸ் என்று சொல்லும் பொழுது பாவத்தினால் உண்டாகிற பாதிப்பு, அதனால் உண்டாகிற அடிமைத்தனம் எவ்வளவு மோசமானதுன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல எவ்வளவு மோசமானதா இருந்தாலும் அதிலிருந்து தப்புவிக்க, விடுவிக்க நம் ஆண்டவரால், இயேசுவால் மாத்திரமே முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென்.